பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா? இருந்துச்சு உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ எப்படி சொல்றது, முன்னாடிலாம் உன்னை பார்த்து பேசணும்னு வரும்போது எனக்கு ரொம்ப பயமாவும் படபடப்பாவும் இருக்கும். எல்லாரும் என்னையவே பார்க்குற மாதிரி. இப்பவும் அப்படியே தான் இருக்கு. சரி, எவ்வளவு நேரம் இப்படியே இருக்க போற? நீயே முடிவு பண்ணிக்கோ. அதை நான் மட்டும் முடிவு பண்ணா போதுமா? நீ இன்னும் மாறவே இல்ல. நீயும் தான் வயசாகி நல்லா வெயிட் போட்டு தோலெல்லாம் சுருங்கி ரொம்ப அழகா இருப்பேன்னு நினைச்சேன். எங்க நீ ஒன்னும் அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன கூட்டிட்டு போக வேண்டாம். உன்னை முத தடவை தூக்கும் போது கூட நீ இப்படிதான் சொன்ன. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? உனக்கு மறந்துருச்சுன்னா சொல்லு, நான் ஞாபகப்படுத்துறேன். எங்க சொல்லு பாப்போம், சொல்லு. போதும் 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 அருண், இறக்கு, கீழே இறக்கி விடுறா, பயமா இருக்கு அருண். எதுக்குடி பயப்படுற? என்னோட குட்டி ஹார்ட்டே உன்னை மொத்தமா தாங்கும் போது என்னோட 2 ஹேண்ட் தாங்காதா என்ன? ரொம்ப கேவலமா இருக்குடா உன்னோட ரைமிங். கவிதை சொல்றேன்னு என்னை சாகடிக்காதீங்க ப்ளீஸ். உன்னை வர்ணிக்கிற எந்த வார்த்தையும் கேவலமா இருக்க வாய்ப்பே இல்லையே. போடா. Lata, are you okay? ஓகே தானே? ஒன்றும் இல்லைல்ல? அதான் நீ இருக்கேல என்ன பார்த்துக்க. சரி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இருக்கேன். நீ பார்த்தா தெரியல. எனக்கு எதுவும் தெரியலையே. ஒருவேளை நான் உன்னையே கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படிலாம் ஆயிருக்காதோ என்னமோ. யாருமே நான் சொல்றத கேட்கவே இல்லை. ஜாதி தான் பெருசு, கௌரவம் தான் முக்கியம், மரியாதை அது இதுன்னு சொல்லி உன்னை பயமுறுத்தி என்ன பிளாக்மெயில் பண்ணி எவ்வளோ நாடகம். கடைசியில என்னை பத்தி யாருமே யோசிக்காம ஒரே ஜாதின்னு சொந்தத்திலே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதோட என் பெத்தவங்க கடமை முடிஞ்சது. என் கதையும் தான். அவன் குடிச்சு குடிச்சு குடியே கதின்னு கட்டினவளை விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தனியா என் குழந்தைய வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்போ எந்த சொந்தமும் வரல, எந்த கௌரவமும் காப்பாத்தல. கடந்த காலத்தோட நினைவும் எதிர்காலத்தை பத்தின பயமும் நிகழ்காலத்துல இருக்க சந்தோஷத்தை திருடிடும். நீ அதை பத்திலாம் யோசிக்காத, பாத்துக்கலாம். எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என் பையன்தான். இப்ப அவனுக்கே நான் ரொம்ப பெரிய பாரம் ஆயிட்டனே. ஆனா அவனு உன்ன மாதிரிதான். அவனுக்கு என் மேல அவ்வளோ பாசம். அவன் பேர் என்ன? அருண், அருண்மொழி. யோ, நான் உன்னை பத்தி கேட்காம நானே பேசிட்டு இருக்கேன். சரி, உன் வைஃப் கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? இருந்திருந்தா சொல்லிட்டு வந்திருப்பேன், என்னோட லதாவை பார்க்க போறேன்னு. நான் ஒன்றும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலையே. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை விரும்ப ட்ரை பண்ணேன். பட் என்னால முடியல. என்னால ஒரு நல்ல கணவனா இருக்க முடிஞ்சது, ஆனா காதலானா இருக்க முடியல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, என்ன நல்லா பாத்துக்கிட்டா.
எல்லாம் என்னால தான். அதுக்கப்புறமா 2 பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சிட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட பொண்ணை என்கிட்டயே விட்டு போயிட்டா. அவ முகத்தை பார்த்துக்கிட்டும் அவளை பார்த்துக்கிட்டும் தான் என் லைஃப் போயிட்டு இருக்கு. அவ பேர் என்ன அருண்? இனியால். என் பேர் வச்சிருப்பேன்னு நினைச்சேன். உன்னை அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லையே. அதுவும் இல்லாம என்னைக்காவது ஒரு நாள் நான் உன் பேரை தான் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா கூட இருக்கிறவங்கள அது ரொம்ப காயப்படுத்தும்ல. ஆனா அவ அப்படியே ஒன்ன மாதிரி. நானா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ எனக்கு குழந்தையா இல்ல நான் அவளுக்கு குழந்தையான்னு தெரியாதுன்னா பாத்துக்கேன். நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அருண்? நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டேன். ஒரு பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்ணது பத்தாதா? நீ சொல்றத வேற யாராச்சும் நம்புவாங்க, என்னால முடியாது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லு. சரி, நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கல? போடா, நீ ஒன்னும் சொல்ல வேணாம் போ. பாத்தியா, நீ ஏன் கோவப்பட்டு முகத்தை திருப்பிக்கிற? இதுல இன்னொரு பொண்ணு வந்து என் லைஃபை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற தைரியம் எனக்கு இல்ல. என்னை இருக்கிற மாதிரி ஏத்துக்கிறதுக்கும் நான் அவளை ஏத்துக்கிட்டு நாங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் மாறிக்கிறதும் இப்ப சாத்தியமே இல்ல. இப்ப சொல்லு, திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? பாரு, இந்த அலைகள் மாதிரி தான் நானும். எப்படி ஒரு அலை இன்னொரு அலையோட சேர முடியாதோ அதே மாதிரிதான் என் காதலும். அருண், காதல் ஒன்னா கலக்கறதுல மட்டும் இல்லையே, ஒரு அலை இன்னொரு அலையோட சேர்றதுக்கு முயற்சி செய்யறதுலயும் தானே இருக்கு. அந்த எண்ணமும் அந்த முயற்சியும் இருக்கிற வரைக்கும் காதல் இருந்துட்டே தானடா இருக்கும். அருண், நானும் கீழே உட்காந்துக்கிட்டுமா? அருண், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன அருண் யோசிக்கிற? இந்த மாதிரி ஒருத்தி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தானே ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டுட்டேன். எனக்கும் தோணுச்சு, மீதி இருக்க கொஞ்ச வாழ்க்கையையும் உன் நினைப்பிலேயே கடந்துடலாமா, இல்ல உன்னையும் என் கூடவே கூட்டிட்டு போலாமான்னு. எப்ப நாம பிரிஞ்சமோ அப்பவே என்னோட லைஃப் முடிஞ்சு போச்சு. திரும்பவும் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் நீ சொல்றப்போ அதை வேண்டான்னு சொல்லுவேன்னு நினைக்கிறியா? இனிமே நம்ம 2 பேரும் பிரியணும்னா அதுக்கு சாவு மட்டும்தான் காரணமா இருக்கணும். நிறைய அழுதாச்சு, இனிமே வேண்டாமே. இனிமே இந்த ஊர் என்ன சொல்லுங்கிறத பத்திலாம் கவலை இல்லை, என் பையனை பத்தி தான். நம்மளை பெத்தவங்க தான் நம்மளை புரிஞ்சுக்கல, ஆனா நாம பெத்தவங்க நம்மளை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போதை காலம் திரும்புதே, நரைகள் மறையுதே, தலைகள் சாய்க்க தோள்களும் போட்டி போடுதே. போதை காலம் திரும்புதே, நரைகள் மறையுதே, தலைகள் சாய்க்க தோள்களும் போட்டி போடுதே. போதை காலம் திரும்புதே, இளமை கடக்க மறுக்குதே. போதை காலம் திரும்புதே, இளமை கடக்க மறுக்குதே. போதை காலம் திரும்புதே, நரைகள் மறையுதே, தலைகள் சாய்க்க தோள்களும் போட்டி போடுதே. போதை காலம் திரும்புதே, நரைகள் மறையுதே, தலைகள் சாய்க்க தோள்களும் போட்டி போடுதே.